டாபிக் வந்துட்டு என்னென்னு பார்த்தோன்னா ப்ரைஸஸ் அண்ட் இன்ஃப்ளேஷன். ஸோ இன்ஃப்ளேஷன் பொறுத்தளவுக்கு இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்கான அதிகாரங்கள் முற்றிலுமாக மோஸ்ட்லி யார்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லார்ஜர் ரோல் வந்துட்டு யார்கிட்ட தான் இருக்குது, யூனியன் கவர்மெண்ட்டில் தான் இருக்குது. சரிங்களா, யூனியன் கவர்மெண்ட் அண்டு ஆர்பிஐ. சரிங்களா. ஸோ இன்ஃப்ளேஷனில் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், இன்னொன்று காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். சரிங்களா. ஸோ காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷனை வேணால் யார் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனால் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷனை வந்துட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்னால் பெரிய அளவில் என்ன பண்ண முடியாது, கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரிங்களா. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்குமா? சரி, ஓகே. ஸோ டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன், அதாவது டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் எப்போ வரும்னா அக்ரிகேட் டிமாண்ட் எக்ஸீட்ஸ் அக்ரிகேட் சப்ளை. சப்ளையை விட டிமாண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாகுது அப்படின்னா தான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்துட்டு இந்த டிமாண்ட் வந்துட்டு ஏன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனதுக்கான காரணம் மணி சப்ளை தான். ஸோ பணப்புழக்கம். சரிங்களா. ஸோ மணி சப்ளை வந்துட்டு இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மக்கள்கிட்ட பணம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இன்ஃப்ளேஷன், டிமாண்ட் அதிகமாகும். டிமாண்ட் அதிகமாகிறதுனால அக்ரிகேட் சப்ளையை விட அதிகமாகும் டிமாண்ட். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் வருது. சரிங்களா. மக்கள்கிட்ட பணத்தை கட்டுப்படுத்துறதுக்கான ஆயுதங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்று மானிட்டரி பாலிசி, இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி. சரிங்களா. ஸோ மானிட்டரி பாலிசி மூலமாக நம்ம கட்டுப்படுத்தலாம், இன்னொன்று ஃபிஸ்கல் பாலிசி மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ ஃபிஸ்கல் பாலிசியினுடைய முக்கியமான டூல் வந்து என்னென்னா டேக்ஸு. அதே போல் மானிட்டரி பாலிசியினுடைய முக்கியமான டூல் வந்து என்னென்னு பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்துட்டு யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னா ஆர்பிஐனுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. டேக்ஸ் ரேட் வந்துட்டு கவர்மெண்ட்டுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. சரிங்களா. அப்போ ரெண்டுமே வந்துட்டு மோஸ்ட்லி ஆர்பிஐ அண்டு கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட்னால தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். சரிங்களா. இந்த டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் இன்க்ரீஸ்டு கவர்மெண்ட் அண்ட் ஹவுஸ் ஹோல்டு எக்ஸ்பெண்டிச்சர். கவர்மெண்ட் ஓவராக செலவு பண்ணுறாங்க, அதே நேரத்தில் மக்களும் அதிகமாக செலவு பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ளேஷன் வந்து வரும். ஸோ அப்போ இந்த இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும் அப்படின்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன பண்ணலாம்னா டேக்ஸை அதிகப்படுத்தலாம். ஸோ டேக்ஸை அதிகப்படுத்தும் போது டிமாண்ட் வந்து என்ன ஆகும், குறையும். சரிங்களா. அதே போல் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம்னா டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி அவங்க செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை, சரிங்களா, அரசாங்கம் செலவு பண்ணக்கூடிய அமௌண்ட்டை குறைச்சாலுமே கூட கூட்ஸுக்கான டிமாண்ட் வந்துட்டு குறையும். ஸோ இதன் மூலமாக யூனியன் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டுப்படுத்தலாம். மூணாவது எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் மூலமாக கட்டுப்படுத்தலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த உரிமை தொகை கொடுக்குறாங்கல்லங்க, பெண்கள் உரிமை தொகை, கலைஞர் பெண்கள் உரிமை தொகை. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், அதாவது அரசாங்கத்திலேருந்து மக்களுக்கு வந்து போய் சேரக்கூடிய பணம், அதுதான் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் கொடுக்கறதுனாலே இன்ஃப்ளேஷன் வந்து வரும், டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாகுமா, அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸை கவர்மெண்ட் வந்து குறைச்சிக்கலாம். ஸோ இது கவர்மெண்ட் சைட்லேருந்து பண்ணுறது. அடுத்து ஆர்பிஐ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணி அதன் மூலமாக மணி சப்ளையை குறைக்கலாம். சரிங்களா. ஸோ இது எல்லாமே டிமாண்ட் சைடில் வந்துட்டு ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இது எல்லாத்தையுமே வந்து மோஸ்ட்லி யாருனால தான் கட்டுப்படுத்த முடியும்னா யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஆர்பிஐ. சரிங்களா. ஸோ அதே வந்துட்டு சப்ளை ஷார்ட்டேஜஸ் வந்து ஏற்படுதுன்னு வச்சுக்கலாம். அதாவது டிமாண்ட் அப்படியே தான் இருக்குது, மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதே தான் இருக்குது, ஆனால் ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய பொருட்கள் குறைஞ்சிருச்சு. சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு 1 லட்சம் கிலோ தக்காளி தேவைப்படுதுன்னா முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கிலோ தக்காளியை விட அதிகமாக மக்களுக்கு தேவைப்படுச்சு. ஏன்னா பணம் ரொம்ப அதிகமாயிருச்சு. சரிங்களா. மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அதிகமாயிருச்சு. முன்னாடி வந்துட்டு 1 லட்ச ரூபா வச்சுருந்துருக்காங்க, 1 லட்சம் கிலோ தக்காளி, 1 கிலோ தக்காளி 1 ரூபா அப்படின்னு விற்றுறாங்கன்னு வச்சுக்கலாம். சரி, எக்ஸாம்பிளுக்கு. அதே வந்துட்டு இப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா 1 லட்சம் கிலோ தக்காளி, இவங்கள்ட்ட 1 லட்ச ரூபா தான் பணம் இருக்குது, ஆனால் இவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் தக்காளி இல்லை. சரிங்களா. 50,000 கிலோ தக்காளி தான் இருக்குது. அப்போது சப்ளை வந்து இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா குறைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சப்ளை சைடில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸை வந்துட்டு யார் கட்டுப்படுத்த முடியும்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கட்டுப்படுத்த முடியும். ஸோ அதை இவங்க எப்படியெல்லாம் கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் மூலமாக, ஃபேர் ப்ரைஸ் ஷாப்ஸ் அல்லது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்தின் மூலமாக இதை வந்து மேனேஜ் பண்ணுறாங்க. அரிசியினுடைய விலை கம்மியாகுது அப்படின்னா அதை வந்து என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கடையில் வந்து கொடுத்தா அதை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ ஒருவேளை தக்காளி விலை அதிகமாகுதுனாலுமே அதை ரேஷன் கடையில் வந்து கொடுத்தது என்ன பண்ணுறாங்க, கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ
ஸோ முக்கியமாக வந்துட்டு சப்ளை செயினில் ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸ்னால தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து வருது, காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன். இது சப்ளை ஷார்ட்டேஜஸ் அல்லது காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லுவாங்க. அப்போ அதை கட்டுப்படுத்துறதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா டிஎன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டே வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து கொஷினாக கேட்கலாம், இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துறதுக்காக அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள் எது அப்படின்னு கொஷின் கேட்டு அது கீழே என்னன்னு கேட்கலாம். அதுக்கு வந்து என்ன எழுதலாம்னா டிஎன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட். அதே வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கக்கூடியது ஆப்ரேஷன் கிரீன்ஸ். சரிங்களா, இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா காய்கறிகளினுடைய முக்கியமாக காய்கறிகளினுடைய பொருள் விலையை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ் தான். சரி, ஸோ அதான் ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேனேஜ் பண்ணலாம் இன்ஃப்ளேஷனை, சப்ளை செயினை வந்துட்டு கட்டுப்படுத்துறது மூலமாக. அதாவது இப்போ தக்காளியினுடைய விளைச்சலை வந்துட்டு கட்டுப்படுத்துறது, அதனுடைய அளவை வந்துட்டு கரெக்டாக பார்த்துக்கிட்டே இருக்கிறதன் மூலமாக என்ன பண்ணலாம்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்த முடியும். அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர வேறு எதுவும் ஸ்டேட் கவர்மெண்ட்டால் பண்ண முடியாது. ஸோ அடுத்த லெவலில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்னால இன்ஃப்ளேஷன் வந்து வரும்ல, அந்த இன்டர்நேஷ்னல் ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய இன்ஃப்ளேஷனை வந்துட்டு யார் நினச்சாலும் கட்டுப்படுத்த முடியாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆர்பிஐ இருந்தாலும் சரி, அது வந்து அவுட் ஆஃப் த கண்ட்ரோல் தான். சரிங்களா, ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்லியிருக்காங்க கோவிட்-19 பேண்டமிக் போது ஓவராலாக வந்து எல்லா குளோபல் சப்ளை செயினே என்ன ஆச்சு, டிஸ்டர்ப்ட் ஆச்சு. அதே போல் ரஷ்யா உக்ரைன் வாருங்கும் போதும் இம்பேக்ட் ஆச்சு. அதை நம்மளால் என்ன பண்ண முடியல, கட்டுப்படுத்த முடியல. பெட்ரோல் ப்ரைஸ் எல்லாமே ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டே போச்சு தானுங்க அந்த டைமில். ஸோ அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட், அதை பற்றி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இது எங்கெங்கெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, தர்மபுரி, கோயம்புத்தூர், நீல்கிரிஸ், திருச்சிராப்பள்ளி. ஸோ இது வந்துட்டு ஒரு தோராயமாக பார்த்து வச்சுங்க, ஜஸ்ட்டு பார்த்துட்டு எழுதுகிற மாதிரி. இந்த இடங்கள் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இந்த சப்ளை செயின் ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருக்கோம். இது உங்களுக்கு தெளிவாக இருக்குது தானே என்ன அப்படிங்கிறது, இல்லை எக்ஸ்பிளைன் பண்ணட்டுமா? எஸ் சார், அதாவது ஃபார்ம் டு மார்க்கெட், மார்க்கெட் டு ஹவுஸ் ஹோல்ட்ஸ் அதுதானே? அதுதாங்க. ஸோ அதை வந்துட்டு எந்த ஒரு டிஸ்ட்ரப்ஷனும் இல்லாமல் அதை வந்துட்டு ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும். ஒரு பொருளில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மெக்கானிசம் கரெக்டாக இருக்கணும். அது இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கன்னா காய்கறி எல்லாத்தையும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக தேவைப்படக்கூடியது அழுகிடக்கூடாது, கெட்டு போயிடக்கூடாது. இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் வந்து வேணும். நடுவில் ஸ்டோர் பண்ணுறது கோல்டு ஸ்டோரேஜ் வந்து கட்டணும் கவர்மெண்ட்டு. நிறைய இடங்களில் கோல்டு ஸ்டோரேஜ் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. ஸோ அப்போ அதில் இப்போ வந்து தக்காளி வந்துட்டு 1000 கிலோ ப்ரொடியூஸ் பண்ணாலுமே கூட அதில் வந்து ஒரு 2000 கிலோ அழுகிடுது. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் இல்லாதனால. நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு யூஸ் பண்ணுறோம்லங்க, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவில் ஒரு ஃப்ரிட்ஜை வந்துட்டு ஏற்படுத்தி தரணும். கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கோல்டு ஸ்டோரேஜ் சப்ளை செயின் சிஸ்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னா கவர்மெண்ட் இப்போ டெவலப் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுதான் வந்து இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே. மார்க்கெட் இன்டிகிரேஷன் பண்ணணும், போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸை வந்து என்ன பண்ணணும்னா குறைக்கணும் அப்படிங்கிறது, ஃபார்மர்ஸ்க்கு ரெம்யூனரேட்டிவ் ப்ரைஸஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த ப்ராஜெக்டினுடைய எய்ம். ஸோ இந்த இன்ஃப்ளேஷன் ரேட்லாம் வந்து தேவையில்லைங்க, ஜஸ்ட்டு புரியணுங்கிறதுக்காக போட்டிருக்கேன். அடுத்ததான் இன்ஃப்ளேஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. ரூரல் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கா அல்லது அர்பன் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரூரல் இன்ஃப்ளேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதே போல் தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. சரிங்களா, 2024 வரைக்குமே இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனை விட தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் அதிகமாக இருக்குது. இது வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொஷின் கேட்கலாம். தமிழ்நாடுஸ் ஆவரேஜ் ரேட் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இஸ் ஹையர் தென் இந்தியாஸ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு கேட்டால் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டை இப்படியெல்லாம் கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நம்ம தப்பு விடுறதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஆக்சுவலி நம்ம பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் தான் வந்துட்டு இந்தியாவினுடைய இன்ஃப்ளேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக இருக்குது. தமிழ்நாட்டினுடைய இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரூரல் இன்ஃப்ளேஷன் தான். ரூரல் ஏரியாவில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளேஷனால தான் இந்த இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணமும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அர்பன் இன்ஃப்ளேஷனுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மாற்றம் இல்லை. நேஷ்னல் லெவலில் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்கோ அதே அளவில் தான் அர்பன் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஆனால் ரூரல் இன்ஃப்ளேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிக அளவில் வந்துட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ ரீசன்ட் டேட்டா படி 2024 to 25 இப்போ நடந்துட்டுருக்காங்க இந்த ஆண்டில் வந்து வேணால் இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் 4.9%, ஸ்டேட்னோடது 4.8%.
சரிங்களா? ஓகே சார். ஸோ இப்போ வந்துட்டு எந்த மாநிலம் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கொஷின் கேட்கலாம். இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் ஹரியானா, ரொம்ப குறைவாக இருக்கக்கூடிய மாநிலம் சத்தீஸ்கர். 3.43% தான் இருக்குது. ஆனால் ஹரியானாவில் 6.50% வந்துட்டு இருக்குது. ஸோ தமிழ்நாடு எத்தனாவது பிளேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8th பிளேஸில் இருக்குது. ஸோ லோவஸ்ட் 8th. ஸோ 8th லோவஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் தமிழ்நாட்டினோடது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு காம்போசிஷன் ஆஃப் சிபிஐ பேஸ்கெட். ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளேஷன் எல்லாமே வந்துட்டு எதை பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுறாங்கன்னு தெரியும் தானுங்க. சிபிஐ கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் மூலமாக தான் வந்துட்டு கால்குலேட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சிபிஐ பேஸ்கெட்டில் என்னென்ன பொருட்களுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுத்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். முக்கியமானது பார்த்திங்கன்னா ஃபுட் அண்ட் பேவரேஜஸ் இருக்குது, பான் டொபாக்கோ வந்துட்டு இருக்குது, க்ளோத்திங் அண்ட் ஃபுட் ஃபேர் இருக்குது, அடுத்ததாக ஹவுசிங் இருக்குது, ஃபியூவல் அண்ட் லைட் வந்துட்டு இருக்குது. சரிங்களா? இதெல்லாமே சிபிஐனுடைய பேஸ்கெட் என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறது கொஷினாக கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதனால தான் இதை பார்த்துக்குங்க. சிபிஐ யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? சரிங்களா? ஸோ சிபிஐ ஜிடிபி அண்டு ஐஐபி இது மூணையும் வெளியிடக்கூடியது யாருன்னா சிஎஸ்ஓ. பட் வந்துட்டு இப்போ சிஎஸ்ஓங்கிற பேரை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா என்எஸ்ஓன்னு மாற்றிட்டாங்க. சரிங்களா? அப்போ அந்த சிபிஐயில் இருக்கக்கூடிய பேஸ்கெட்டில் என்னென்ன கூட்ஸ்லாம் வருது அப்படின்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு வந்து முக்கியத்துவம், ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் வந்துட்டு இருக்குது, அதுதான் பான் இருக்குது, க்ளோத் அண்ட் ஃபுட் வியர் இருக்குது, ஹவுசிங் இருக்குது, ஃபியூயல் அண்ட் லைட் இருக்குது, மிஸ்லேனியஸ் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இப்போ இதில் வந்துட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம வந்து பார்க்கணும். இப்போ அதாவது ஃபுட் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய கலர் வந்து என்னென்னு பார்த்துக்குங்க கொஞ்சம். ஸோ தமிழ்நாட்டினுடையது 4th இருக்கக்கூடியது. சரியா? ஸோ இப்போ இதில் 4th இருக்கக்கூடியது எது? ஸோ 44% கொடுத்துருக்கானுங்களா? 4th 1 2 3 4. ஸோ இப்போ இந்தியானுடைய பேஸ்கெட்டில் ஃபுட்டுக்கும் பீவரேஜஸ்க்கும் 46% வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தான் கொடுத்துருக்கோம்? ஜஸ்ட்டு 44% தான் வந்து நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். சரிங்களா? ஆனால் இந்தியாவில் 46% கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம பார்க்கும்போது மற்ற எல்லாத்துக்குமே மோஸ்ட்லி இங்கே பாருங்கள், இந்தியாவுக்கு வந்து 2 கொடுத்துருக்காங்க, நாமளும் 2 தான் கொடுத்துருக்கோம். இதுலனா பான் டொபாக்கோ. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா க்ளோத்திங் அண்ட் ஃபுட் வியருக்கு கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா இங்கே 7 கொடுத்துருக்காங்க, நம்ம 5 தான் வந்து கொடுத்துருக்கோம். ஹவுசிங்க்கு வந்து நம்ம கொஞ்சம் முக்கியத்துவம் தரோம். இங்கே 10 கொடுத்துருந்தாலுமே கூட நம்ம 13 வந்து கொடுத்துருக்கோம். அடுத்தது ஃபியூல் அண்ட் லைட்டுக்கும் கூட நம்ம பெரிய அளவில் முக்கியத்துவம் தரதில்லை. இங்கே 7 கொடுத்துருக்காங்க, நம்ம 5 தான் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இந்த மிஸ்லேனியஸ் வந்துட்டு இருக்குல்லங்க, மிஸ்லேனியஸில் வந்து பார்த்திங்கன்னா 31% வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ ரொம்ப அதிகமாக கொடுத்துருக்கூடியது மிஸ்லேனியஸ் தான். சரிங்களா? ஸோ அப்போ தமிழ்நாடு சிபிஐ பேஸ்கெட்டில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முக்கியமான செக்டார் வந்துட்டு என்னவாக இருக்குன்னா லேபர் இன்டென்சிவ் செக்டர் சர்வீசஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. நம்ம ப்ராடக்ட்ஸ்க்கு செலவு பண்ணக்கூடியதை விட நம்ம அதிகமாக எதுக்கு செலவு பண்ணிகிட்ருக்கோம்னா இந்த மிஸ்லேனியஸ்க்கு தான் அதிகமாக செலவு பண்ணுறோம். நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறதே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தான் முக்கியத்துவம் தரோம். லேபர் இன்டென்சிவ் சர்வீசஸ்க்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தரும். ஏன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு முக்கியத்துவம் தரல, பான் அண்ட் டொபாக்கோக்கு முக்கியத்துவம் தரல, க்ளோத்திங் அண்ட் ஃபுட் வியருக்கு முக்கியத்துவம் தரல, ஹவுசிங்க்கு முக்கியத்துவம் தரல, ஃபியூல் அண்ட் லைட்டுக்கு முக்கியத்துவம் தரல. ஆனால் மிஸ்லேனியஸில் நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பேஸ்கெட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. ஓகேங்களா? ஸோ அப்போது நம்மளுடைய வாழ்க்கை தரம் வந்துட்டு கொஞ்சம் உயர்ந்ததாக இருக்கிறதுனால நம்ம லேபர் இன்டென்சிவ் செக்டர் சர்வீசஸ்க்கு தான் நம்ம முக்கியத்துவம் தந்துட்டுருக்கோம். சரிங்களா? நம்ம எஜுகேஷன், ஹெல்த்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து புரிஞ்சுக்க முடியுது. சரிங்களா? ஸோ நம்மளுடைய இன்ஃப்ளேஷனுமே வந்து ஓவராலாக எந்த இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படிங்கிறது கொஷினாக வந்து கேட்கலாம். ஸோ கோர் இன்ஃப்ளேஷன்னா வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம நார்மல் இன்ஃப்ளேஷனே கணக்கிடுறோம், ஆனால் அதில் வந்து எதை எடுத்துக்க மாட்டோம்னா ஃபுட் அண்ட் எனர்ஜியே எடுத்துக்க மாட்டோம். சரிங்களா? ஏன்னா இதெல்லாம் வாலட்டைலாக மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது. ஸோ ஃபுட் அண்ட் எனர்ஜி எடுத்துக்கணும். ஏன்னா ஃபுட் ப்ரைஸஸ் இப்போ தக்காளி வந்து இந்த மாதம் விலை ரொம்ப கம்மியாக விற்கலாம், அடுத்த மாதம் விலை இன்க்ரீஸ் ஆகலாம். அதே போல் தான் ஆயில் ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஸ்டேபிளாகவே இருக்கிறதில்ல, குறைஞ்சி ஏறுது. அதுவும் நம்ம இப்போ இங்கே பெட்ரோல் வாங்கக்கூடிய விலையை மட்டும் நான் சொல்லலை, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸஸ் வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது அது ரொம்பவே வாலட்டைலாக இருக்குது. அப்போ அதனால் அதை விட்டுட்டு நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுங்கள், கோர் இன்ஃப்ளேஷன் தான் வந்து பார்த்துட்ருக்கோம். கோர் இன்ஃப்ளேஷன் நம்ம கண்டுபிடிக்கும் போது ரொம்ப ஸ்டேபிளான ஒரு
இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ கோர் இன்ஃப்ளேஷனை நம்ம பார்த்தோம் அப்படின்னா உண்மையான இன்ஃப்ளேஷன் எது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து நார்மல் இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்களங்க, அதை காட்டிலும் கோர் இன்ஃப்ளேஷனை பார்க்கும்போது அதுதான் உண்மையான இன்ஃப்ளேஷன் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா ஃபுட் ப்ரைஸஸும் எனர்ஜி ப்ரைஸஸும் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ அதை வச்சு நம்ம இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதில் வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம்ஸ் இருக்குமா. ஆனால் இது ரெண்டையும் விட்டுட்டு நம்ம இன்ஃப்ளேஷன் கண்டுபிடிக்கும் போது உண்மையாலும் எவ்வளோ இன்ஃப்ளேஷன் இருக்குது எக்கனாமியில் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிறது தான் கோர் இன்ஃப்ளேஷனுடைய அட்வான்டேஜ். சரிங்களா? ஸோ அடுத்தது இதில் என்ன பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபுட் அண்ட் மிஸ்லேனியஸ் தட் மேக்ஸ் ஆல்மோஸ்ட் 75% ஆஃப் தமிழ்நாடு என்டையர் பேஸ்கெட். ஸோ நம்ம ஃபுட்டுக்கும் மிஸ்லேனியஸ்க்கும் தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் முக்கியத்துவம் தரோம். முன்னாடியே பார்த்தோம் மிஸ்லேனியஸ்க்கு நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோன்னு, ஃபுட்டுக்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். சரிங்களா? ஸோ ஃபுட்டுக்கும் அதிகமாக செலவு பண்ணுறோம், மிஸ்லேனியஸ்க்கு அதிகமாக செலவு பண்ணுறோம். மிஸ்லேனியஸ் ஏன் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதோடைய அளவு மற்ற எல்லாத்தையுமே விட மிஸ்லேனியஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இருக்குன்னா அதிக அளவில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்தோம். ஏன்னா நம்ம லேபர் இன்டென்சிவ் சர்வீசஸ்க்கு முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறத அங்கே தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபுட் ப்ரைஸஸ் வந்துட்டு ஏன் வாலட்டைலாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுட் ப்ரைஸஸை வந்துட்டு முக்கியமாக எது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா கிளைமேட் சேஞ்ச். சரிங்களா? மழை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி 3 டேஸ்க்கு பிறகு வர வேண்டியது. நம்ம புக்கு படி வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2 அன்னைக்கு தான் வந்துட்டு மழை ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மே 26 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கேரளாவில் மழை ரொம்ப அதிகமாக வந்துட்டுருக்கு. அது இல்லாமல் அதோடைய மொத்த கெப்பாசிட்டியில் 90% ஆஃப் த கெப்பாசிட்டியை வந்து என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை இப்பயே பெஞ்சு முடிச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போது கேரளா, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாதிரியான இடங்களில் ஃப்ளட்டு வந்திருக்கு. ஆனால் இன்னும் மேலே இருக்கக்கூடிய இடங்களில் போகும்போது அங்கே என்ன தான் வரும்னா ட்ராட் வந்துட்டு வரும். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி ட்ராட் வந்துச்சுன்னா அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸுடைய விலையெல்லாம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஸோ அதான் இங்கே சொல்லியிருப்பாங்க ஹீட் வேவ்ஸ்னால அன்பிரடிக்டபிள் ரெயின்ஃபால் பேட்டர்ன்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து ஃபுட் ப்ரைஸ் வந்துட்டு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஃபுட் அண்ட் பீவரேஜஸில் மட்டுமே நம்ம இன்ஃப்ளேஷன் எவ்வளோ சர்ஜ் ஆயிருக்குன்னா 7.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த ப்ரைஸ் இந்த இன்ஃப்ளேஷன் எதனால் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? 2023 2024 ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் இன்ஃப்ளேஷன் மட்டுமே 7.4%. நம்ம ஓவரால் இன்ஃப்ளேஷன் 6.1% தான். ஆனால் அதை காட்டிலும் இது வந்துட்டு ஃபுட் அண்ட் பீவரேஜஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா போன வருஷம் மழைப்பொழிவு ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ டிக்ளைன் இன் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் டியூ டு அட்வர்ஸ் கிளைமேட்டிக் கண்டிஷன் இதுதான் வந்து முக்கியமான காரணம். ஸோ ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. செரல்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷன் வந்ததாக சொல்கிறாங்க. எக் ப்ரைஸ் வந்துட்டு 6.4% இன்க்ரீஸ் ஆனதாக சொல்கிறாங்க. இன்னுமே வந்து 2025லையுமே கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே டபுள் டிஜிட் இன்ஃப்ளேஷனில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கங்க. எதெல்லாம்ட்டு ஒரு கிளான்ஸ் மட்டும் பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேவையில்லை. பொருள் வாங்கினாவே தெரியுது. ஆமாங்க. ஸோ அதை வச்சு நம்ம ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக பார்த்து எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்கனாமிக்ஸ் சர்வே படித்ததுலேருந்து எனக்கு என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபீல் பண்ணுறது என்னென்னவோ அது எல்லாத்தையும் இந்த எக்கனாமிக்ஸ் சர்வேல சொல்லியிருக்காங்க. அதுதான் தெரிஞ்சுது. அக்ரிகல்ச்சராக இருக்கட்டும் மற்ற எல்லா இடத்துலையுமே நம்ம பார்க்கும்போது எக்ஸாமில் போயிட்டு இது எப்படி இருக்குன்னா எக்ஸாமில் டேரெக்டாக நம்ம போனோம்னாவே ஜஸ்ட் யோசிச்சனாவே எழுதிடலாம். பட் இருந்தாலும் இதை ஒரு தடவை ரீட் பண்ணிட்டு போனோம் அப்படின்னா நம்ம எக்ஸாமில் யோசிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி தான் வந்துட்டு தோணுது எனக்கு. ஸோ நம்மளுடைய டியூரபிள் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு நம்ம செலவு பண்ணுறது, எஜுகேஷனுக்கு செலவு பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டுக்கு, கம்யூனிகேஷனுக்கு, ரீக்ரியேஷன், அம்யூஸ்மெண்ட்டு. ஸோ நம்ம வந்து இந்த விளையாட்டுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா தேட்டர் போகிறது, இந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ், இது பர்சனல் கேரு, ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் நம்ம ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுறோம் தமிழ்நாடு பீப்புள்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்த இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது, இந்த ட்ரெண்ட்ஸ்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் நம்ம பார்த்தோம். ஸோ எஜுகேஷன், ஹெல்த் இதுக்கெல்லாம் தான் நம்ம முக்கியத்துவம் தரோம். ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்க்கு முக்கியத்துவம் தரோம். இருந்தாலும் அதை காட்டிலும் இதுக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? நோட்டபுளாக பர்சனல் கேருக்கு நம்ம முக்கியத்துவம் தரோம். எஜுகேஷனுக்கு முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க முடியுது. சரிங்களா? ஸோ
அதே போல் ரீக்ரியேஷனுக்கு, அம்யூஸ்மெண்ட்டுக்கு, இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. சரி, இப்போ இந்த இன்ஃப்ளேஷனை குறைக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் என்னென்ன மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே பார்க்கலாம். எலக்ட்ரிசிட்டியுடைய விலையேற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்காக எலக்ட்ரிசிட்டிக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு என்ன பண்ணுறாங்க, சப்சிடைஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுக்குறாங்களா, 100 யூனிட்ஸ் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீ தராங்களா, டிரான்ஸ்போர்ட்டேஷன் உரிமை பயணம் வந்து கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதன் மூலமாக இன்ஃப்ளேஷனை குறைக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு விடியல் பயணம், உரிமை பயணம்னு சொல்லிட்டுலாம். ஸோ யூபிடிஎஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூபிடிஎஸ் தான் ஃபாலோ பண்ணிருக்கோம். அனைவருக்கும் பிடிஎஸ், சரிங்களா, அனைவருக்கும் ரேஷன் கொடுக்குறோம். அது இல்லாமல் ரைஸ் வந்து ஃப்ரீயாகவும் கொடுக்குறோம். நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட்டுக்கு அதிகமாகவே நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம் கொடுக்குறோம். எக்ஸாம்பிளுக்கு டால் கொடுக்குறோம், குக்கிங் ஆயில் கொடுக்குறோம். ஆக்சுவலி என்எஃப்எஸ்ஏ படி நேஷ்னல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் 2013 வந்திருக்கும். அதன்படி டால்லாம் கொடுக்கணும்னு தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு அரசாங்கம் அதுவும் கொடுத்துட்ருக்காங்க. இதன் மூலமாகவும் இன்ஃப்ளேஷனை வந்து கட்டுப்படுத்துகிறாங்க. 100 யூனிட் ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறாங்க, அதன் மூலமாகவும் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்துகிறாங்க. ஸோ மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால் இன்ஃப்ளேஷனை பற்றி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, நான் தமிழ்நாடு மெஷர்ஸ்ன்னு போட்டு இது எல்லாத்தையுமே எழுதி வைக்கலாம். ஸோ அவங்களே கொடுத்துருக்காங்க, அக்கார்டிங் டு எக்கனாமிக் சர்வேன்னு போட்டு எழுதலாம். ஸோ மகளிர் விடியல் பயண திட்டம் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் மன்ரேகா ஒர்க்கு. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா மன்ரேகாவுக்கு அதிக அளவில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு அதிக அளவில் ஒதுக்கீடே செய்ய மாட்டேன்றாங்க. அப்படி இருந்துமே கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் அது எல்லாத்தையுமே வந்துட்டு கரெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க கை காசை போட்டு, அதான் கை காசு மீன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வேறு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய பணத்தை போட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா செலவு பண்ணிருக்காங்க. அடுத்ததாக ஹெல்த் ரிலேட்டட் எக்ஸ்பென்சஸ், அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது நம்ம ஹெல்த்துக்காக நம்ம செலவு பண்ணுறது ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ அந்த அவுட் ஆஃப் பேக்கெட் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படிங்கிறதும் கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. அடுத்ததாக கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. சரிங்களா. ஸோ இதன் மூலமாகலாம் இன்ஃப்ளேஷன் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா குறைச்சிட்டு இருக்காங்க.